பண்டைய காலத்தில் வெளியிலிருந்து வர எதிரிங்க கிட்ட இருந்து தன்னையும் தன் மக்களையும் காப்பாற்றிக்க மனுஷன் உருவாக்குனது தான் இந்த தற்காப்பு கலை. வர்மக்கலை, குத்துச்சண்டை, களரிப்பயிற்று, மல்யுத்தம், சிலம்பம், சுருள்கொம்பு, வளரின்னு எவ்வளவு தற்காப்பு கலைகள் நம்ம மண்ணில் தோன்றி வளர்ந்துருந்துச்சு. ஏன் நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாம் இந்த கலைகளை வச்சு தானே நம்மையும் நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றிட்டு வந்தாங்க. ஆனால் கால மாற்றத்தில் நமது பாரம்பரிய கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ இருக்கிற பல அந்நிய தற்காப்பு கலைகள் எல்லாமே நம்ம நாட்டு தற்காப்பு கலைகளோட மறுவடிவம் தான். இப்போ நம்ம கற்பனையிலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பெருகிடுச்சு. ஏன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களையே நம்ப முடியாத அளவுக்கு பெரிய சமூக அச்சத்தையே இது உருவாக்கியிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாமெல்லாம் சுதந்திரமாக வெளியில் நடமாடவே முடியாதா? குழந்தைங்கள வெளியில் போய் விளையாடுன்னு சொன்ன காலம் போய் வீட்டுக்குள்ளே வீடியோ கேம்ஸ் ஆடினாலும் குழந்தை பத்திரமா இருந்தால் போதுன்னு பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் சொல்லிக் கொடுத்த காலம் போய் இன்றைக்கி குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுக்குற இடத்துல நிற்கிறோம். நாமெல்லாம் தெருக்களில் ஓடி ஆடி விளையாடின மாதிரி இன்றைக்கி நம்ம பசங்களை தைரியமாக விளையாட அனுப்புகிறோமா? கொஞ்சம் யோசிங்க. அந்த சுதந்திரத்தை உருவாக்காமல் நாமெல்லாம் எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? எல்லா ஆபத்தான தருணத்துலையும் குழந்தைங்களோட பெற்றவங்க நாம் இருந்து காப்பாற்ற முடியாது. ஆனால் நாம் பண்ண வேண்டியதை தற்காப்பு கலை பண்ணும். நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றும், நம்ம குழந்தைங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றும். தற்காப்பு கலைகள் பதக்கம் வாங்கிறதுக்கும் அரசாங்க வேலையில் சேர்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை நாமே தற்காத்துக்கிறது தான். தற்காப்பு கலைகள் வெறும் வீரத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கலைங்க, பண்பையும் ஒழுக்கத்தையும் உடல்நலத்தையும் சேர்த்தே கற்றுக் கொடுக்கும். இத்திரைப்படம் அனைத்து தற்காப்பு கலை மாணவர்களுக்கும் ஆசான்களுக்கும் தங்களது பிள்ளைகளை தற்காப்பு கலை மாணவர்களாக உருவாக்கி வரும் பெற்றோர்களுக்கும் சமர்ப்பணம். இரண்டு ரவுண்டுகளிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்த அர்ஜுனை டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனான விக்கி மூன்றாவது ரவுண்டில் தாக்கு பிடிப்பாரா? இதோ மூன்றாவது ரவுண்ட் ஆரம்பமாகிறது. அர்ஜுன் தனது வழக்கமான ரைட் அப்பர்கட் பஞ்ச் மூலமாக விக்கியை ஒரே அடியில் சாய்த்து விட்டார். வெல்டன் அர்ஜுன். ஏய் சரி செல்லம், டேய் சூப்பரா ஃபைட் பண்ண. ஆனா இங்க ஆப்போனன்ட்லாம் நீ சமாளிச்சிட்ட. நான் தான் வீட்டுக்கு போய். ஆமாண்டா, நீ ஜெயிச்சது வெறும் பாக்ஸிங்ல தான். ஆனா வீட்டுல பாக்ஸிங், கராத்தே, குங்ஃபு மூணும் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள எப்படி சமாளிக்க போறாரோ தெரியல. அது யாரு? அர்ஜுன் அம்மாதா. பாத்தியா, இவன் என்ன ரொம்ப கலாய்க்கிறான். இவனை சாத்துங்க. இந்த 6 பசங்களை பற்றின இல்லை தற்காப்பு கலையில் சாதிக்கணும்னு நினைக்கிற இந்த 6 பசங்களை பற்றின கதை தாங்க இந்த படம். இதில் அர்ஜுன் வசதியான வீட்டு பையன். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹவுசிங் போர்டில் குடியிருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் இதெல்லாம் கடந்தது தாங்க நட்பு. வாங்க அவங்க கதையை பார்க்கலாம். இதாங்க அர்ஜுனோட வீடு. கோபமாக நிற்கிறாங்களே, இவங்க தான் அர்ஜுனோட அம்மா பாரதி. பையனோட படிப்பை பற்றி மட்டுமே கவலைப்படுற சராசரி அம்மா. ஆனால் அர்ஜுனோட அப்பா விஸ்வநாதன் படிப்பை தாண்டியும் பசங்க நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறது. அர்ஜுன்னாலேயே பாரதி விஸ்வநாதனும் அப்பப்போ முட்டிக்குவாங்க. ஹாய் செல்லம். அப்படியே நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்லம். நீ வாடா. என்ன சார், ஆர்த்தி பொட்டியை இவ்வளவு ஆக்ரோஷமா வைக்கிறாங்களே, இனி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அட போடா, அவ இந்த மாதிரி பாசமா எனக்கு பொட்டு வைக்கிறதும் நான் பப்பர பேண்ட் பேலன்ஸ் தவறி நிக்கிறதும் பல வருஷம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ உள்ளவாடி. இவன் தாங்க அஜய். மங்கி குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலேயே என்னவோ எப்போவும் எங்கேயாவது தாவிட்டே இருப்பான். அவங்க அப்பா வீடுங்களுக்கு தண்ணி கேன் போடுறவர். அந்த வருமானத்தை தண்ணியாக செலவழிக்காமல் சிக்கனமாக செலவழிக்கிற ஒரு சீரியஸ் அப்பா. ஆத்தியாடி உன் பிள்ளைய மரத்தில் உட்காந்து குரங்கு வைத்த காட்டிட்டு இருக்கு. நீ தாண்டி செல்லம் கொடுத்தவனை கெடுக்கிற. 1-2 போட்டா சரியாது. அது குரங்கு வித்த கிடையாது. மங்கி குங்ஃபு கிபி 5ஆம் நூற்றாண்டுல போதி தர்ம சைனால கண்டுபிடிச்ச ஒரு கலை. நிறுத்துறா, இதெல்லாம் நல்ல மனப்பாடமா சொல்லு. ஆனா பரீட்சையில மார்க் மட்டும் எடுக்காத. டேய், குன்ஃபு ட்ரெஸ் தைக்க கொடுத்தியே, வாங்கிட்டியாடா? மா அது 600 ரூபாய் கேட்டேம்மா. ஆமால கேட்டல. ஏங்க அந்த டைலர்ட்ட போய் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்களேன். முறைக்காதீங்க, புடிங்க. பாத்து இந்த மாதிரி திருத்தவே முடியாது. கராத்தே கவின்
இவன் எப்பவும் ஒரு கன்ஃபியூஸ்லேயே சுற்றிட்டு இருப்பான். இவங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். யாராவது பாலிசி எடுக்க மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டே இருப்பார். சுபஜீவன் பாலிசின்னு ஒன்று கேட்டிருந்தேனே. ஹலோ ஹலோ ஹலோ, மேல் வீட்டில் தான் இருக்கேன். போன மாதம் தான் பாலிசி எடுத்தேன். போகிறப்போக்கு பார்த்தா மாதம் மாதம் எடுக்க சொல்லுவீங்க போல இருக்கு. சார் 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 சாரி சார், தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்கள் போங்க சார், போங்க சார். பாலிசி அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேற. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு என்னடா ஸ்கூலு அகாடமின்னு ஜாலியான லைஃபு, ஆனால் எனக்கு ஜிஎஸ்டி டிமானிஸ்ட்ரேஷன் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். உங்க அப்பா இன்னும் உன்கிட்ட மட்டும்தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கல. இங்கே வா உட்கார். சரி அதை விட நேற்று டோர்னமெண்ட் என்னாச்சு? அர்ஜுன் எப்பவும் போல மேட்ச்ல சூப்பரா ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டான்பா. டேய் உனக்கு டோர்னமெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா, அதில் நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனானே தெரில. ஏன்டா அப்படி சொல்ற? நீ நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்தா. செலக்ட் ஆனாலும் எக்ஸாம்ஸ் வேற வருதுப்பா. டோர்னமெண்ட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போதேனோ தெரியல. கவின், நீ என்ன பண்ண போறேன்னு மற்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கலாம், ஆனால் உனக்கு இருக்கக்கூடாது. எதுலேயுமே ரெண்டு மனசு இல்லாமல் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு வைய, கண்டிப்பாக வின் பண்ணுவேன். தேங்க்ஸ்ப்பா. அம்மா என்ன வெயிட் இந்த பேக்? படிக்கிற புக்கு சாமி மாதிரி இப்படியா தூக்கி எறிவாங்க? மா காலையில் இந்த டீச்சர் சொல்ல தாங்க முடியலண்ணா, வீட்டுக்கு வந்தோடனே நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எங்கே போனாலும் அட்வைஸ். இவன் தாங்க வினீத், பாக்ஸிங் ஸ்டூடெண்ட். ஆள் சின்னதாக இருந்தாலும் முகமது அலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பான். அகாடமியில் மட்டும் இல்லைங்க, அப்பப்போ அவங்க அம்மா கூடயும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவான். எதுக்குடா வீட இப்ப ரெண்டாக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் தாண்டா தேடுற? நான் ஸ்கூலை விட்டு வந்தோடனே எங்கே போவேன்னு தெரியாதா? எங்கே என் பாக்ஸிங் க்ளவுஸ்? ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறா நீ. நேத்து கிளவுஸ் வீட்டுக்கு கொண்டு வந்தியா? கரெக்ட், அப்பா செல்ஃபோன் கடையில் தான் இருக்கு. டேய் நில்றா. எப்ப பாரு கிளவுஸ் கைமா அலைஞ்சிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படா எக்ஸாம்ல மார்க் வாங்குறது? ஃபியூச்சரில் பெரிய பாக்ஸரோட அம்மானே உனக்கு பேர் வரும். பயமா? டேய் டேய் நில்றா. இதுதாங்க விஸ்வநாதனோட பாரதி கார்மெண்ட்ஸ். விஸ்வநாதன் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே எப்பவும் அக்கறையுள்ள ஒரு மனுஷன். இவரோட அட்வைஸ்னால தான் தனியாக இருந்த சாராவுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைச்சாங்க. சாராவை குட்டி பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட். என்ன சொல்கிறா நம்ம வாலு? அவளோட வாலித்தனத்தை எப்பவும் ரசிச்சுட்டே இருக்கலாம் சார். என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தாமா ஜிம்னாஸ்டிக்ஸு. அதை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு அது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் நாளைக்கு அதுதான் உங்களை பெருமைப்படுத்த போகுது. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய சாரா சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட இருந்த எங்களுக்கு சாராவை அடாப்ட் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். அப்படி இல்லை டாக்டர், சமுதாயத்தில் நம்ம மாற்ற நினைக்கணுங்கிற அவலங்களை சக மனுஷனாக நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தானே. ஹாய் சாரா, எப்படி போயிட்டுருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்குப்பா. அப்பாவா? ஆஹா, இனிமே அவர் தான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் பெரியப்பா. இந்த அகாடமி தாங்க இந்த பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மீட்டுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிலம்பம் கேட்டகரி ஜூனியர் முருகன், ஆதிரா, ஆனந்த், அபினேஷ். குங்ஃபு கேட்டகரி அஜய் அண்ட் ராம். பாக்ஸிங் ராஜ், பெனித். கராத்தே கேட்டகரியில கண்ணன், பாலா, தினேஷ், கவின். ஜிம்னாஸ்டிக்ஸ் கேட்டகரி சாரா, மகேஷ், அறிவு. குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செலக்ட் ஆனதும் லேசியா இருந்துடக்கூடாது. இனிமே தான் உங்க ஃபுல் எஃபோர்ட்டை இன்புட் பண்ணி வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு தயாராகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டுடேஸ் பிராக்டிஸ் ஓவர். ஆல் ஆஃப் யூ டிஸ்பர்ஸ். ஓகே கோச். தேங்க் யூ. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகி வந்துட்டீங்க. கண்டிப்பா கப் வின் பண்ணணும்டா. நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனான்னு டவுட்டாகவே இருந்துச்சு. எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீ என்னைக்கு டவுட் இல்லாம இருக்க? நீ தான் டவுட் தங்கமணியாச்சு. ட்ரீம் பாய் பேரே வரல, கூலா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுருக்காம. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இன்னும் கூடாதுடா குரா. ஆதிரா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் சிலம்பம் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆதிராவுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் அக்காவும் தான் வேலைக்கு போய் வீட்டை சமாளிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு சிலம்பம் விளையாட்டு வீரர். அதனால தானே என்னவோ ஆதிராவுக்கு சிலம்பனாலே உயிர். ஆதிரா, என்னம்மா? உன் பிறந்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா குழம்பு போயிருந்தேன். உங்க அக்கா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, இந்தா. நம்ம இருக்கிற நிலைமையில எதுக்குக்கா இதெல்லாம்? நம்ம வீட்ல இருக்கிறதே 3 பேரு, அதுல நீ தான் கடைக்குட்டி. உன் சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கு எங்களுக்கு? சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல கை கொடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அம்மா காலையில ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஆசை
அவங்களோட சின்ன சின்ன கனவை நிறைவேற்ற பெற்றவங்களோட ஆதரவான வார்த்தையும் ஒரு சின்ன சப்போர்ட்டும் தாங்க. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. சொந்தம் இங்கு உண்டாவதும் பந்தம் அதில் உறாவதும் எல்லாம் இங்கு அன்பாகுமே, அன்புக்கு 100 முகமே. அம்மா என்ற சொல்லானது அன்பின் மறு சொல்லாகுமே. இன்னும் என்ன நான் சொல்வது, அன்பாலே வாழும் யுகமே. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. பேரன்பு ஒவ்வொரு விடியலுமே ஆதவன் பேரன்பு. கண்ணீரும் அன்பாகும் நீ சிந்த தெம்பாகும் உன்னோட நண்பன் மனம். அன்போடு நீ சொல்லும் சொல்லெல்லாம் வேதங்கள் வேண்டாமே காசு பணம். தண்ணீரில் தள்ளாடும் எறும்புக்கு இலையொன்று அழகான படகாகுமே. துன்பத்தில் திண்டாடும் நெஞ்சுக்கு நீ காட்டும் அன்பொன்றே வரமாகுமே. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. சொந்தம் இங்கு உண்டாவதும் பந்தம் அதில் நூறாவதும் எல்லாம் இங்கு அன்பாகுமே, அன்புக்கு 100 முகமே. அம்மா என்ற சொல்லானது அன்பின் மறு சொல்லாகுமே. இன்னும் என்ன நான் சொல்வது, அன்பாலே வாழும் யுகமே. बहुत खुश है सुंदरम जी. कंग्रेचुलेशन सुंदरम सर. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கேன். बहुत बहुत धन्यवाद सुंदरम जी. एज यूजुअल हमारा स्टेट को सपोर्ट कीजिए. ठीक है जी. திரும்பியும் என்னைய இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பதவி இதெல்லாம் விருப்பமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஆசைப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்மனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸிங்க்கு நம்ம ஸ்டேட்டில் சாம்பியன்ஸ் ரொம்ப கம்மி. நாம் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணும். பாக்ஸிங் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சுந்தரம் அகாடமி நடத்திட்டு வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டோர்னமெண்ட்லையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெடல் வின் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபுட்பால் கபடிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாக்ஸிங்க்கு ஸ்பான்சர்ஸ் கம்மி. அதனால தான் அந்த அகாடமியை சத்திர மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா நடிக்காதீங்க சுந்தரம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அன்ஃபிட்னு சொல்றேன். தொடர்ந்து 2 முறை சேர்மனா இருந்து நீங்க இந்த ஸ்பான்சர்ஸோட அமௌண்ட்டை மிஸ்யூஸ் தானே பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு சார்பா ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு பெருசா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக விடுறதே இல்லை. நீங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு உடனே இருந்திருக்கீங்க. ஐ ரெடி நோர்மைடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. 3வது தடவை சேர்மன் ஆனது எவன் கண்ணை ஊத்துறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன் என்ன பத்தி? 4 பேரை வச்ச இடத்துல அகாடமி உனக்கு படா பச்சை எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்கே போதுமா? அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போகலாமா? நான் படின்னு சொல்லும் போதெல்லாம் பாக்ஸிங்னு சொல்லி அவனை எங்கேயாவது இழுத்துட்டு போனீங்க. இப்ப பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. பாரதி, பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா? நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் வாய் அடப்பீங்களே. இப்ப பிரின்சிபல் கேட்க போறாரு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா நமக்கு டிசி தான் கொடுக்க போறாரு. டிசியா? மேடம், நான் வேணா பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி. வாயை மூடு. இல்ல கொஞ்சம் பொலைட்டா போடாங். சும்மா வெளியே நில்லு, உள்ள வராத.
சொல்லிட்டேன். போங்க 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 போங்க. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. வாங்க மேடம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். வாடா. மே ஐ கம் இன் சார்? வாங்க. எங்க இந்த மனுஷன்? பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். எங்கடா? உள்ள கூப்பிடுறாரு சார். ஐயோ, ஊதி நின்னுக்கிறேன் சார். முரட்டு பிரின்சிபால் ஆச்சே. உட்காருங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார். இவ வேற முறைக்கிறாளே. ம் மிஸ்டர் விஸ்வநாதன், அர்ஜுனை பாக்ஸிங் டோர்னமெண்ட்னு கூட்டிட்டு போயிடுறீங்களே, அவன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ இந்த வாட்டி அப்படி ஆகி போச்சு. அர்ஜுன் எக்ஸாம்க்கு நல்லா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணா. நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். சில பேர் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டடீஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே டாப்பில் வருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்து பசங்களை விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாங்க. ஆமாம். அதனால் அவங்க டிவி, செல்ஃபோன்னு அதுலேயே மூழ்கிடுறாங்க. பசங்க படிப்பையும் தாண்டி அவங்க தனித்திறமையை வளர்த்துக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் பாக்ஸிங்கில் கப் வாங்கி ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கான். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் எக்ஸாமில் எப்படி சார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா? கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நீங்களே பாருங்க சார். இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதிகாலை 3:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துல அலாரம் வச்சு எந்திரிப்பேன் சார். போட்ட பெர்முடாஸோட அப்படியே நேரா கிச்சனுக்கு போவேன். அங்க சுட சுட ஒரு காப்பியை போடுவேன். போட்டு எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு போவேன். இவனை எழுப்பி அதை குடிக்க வைப்பேன் சார். எதுக்காக? ஒரு சுறுசுறுப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக இந்த யோகாஸ்ல சில ஆசனாஸ் பாசனாஸ்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இன்னும் ஷார்ப்பாக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுப்பேன் சார். அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஈவினிங் வந்த உடனே ஸ்போர்ட்ஸ்க்காக அகாடமி போயிட்டு வருவான் சார். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸா கோச்சிங் தான் சார். இடையில தூங்கிடக்கூடாதுக்காக ஹார்லிக்ஸை போட்டு சுட சுட ஃப்ளாஸ்கில் ஊற்றி அவன் பக்கத்திலேயே வைப்பேன் சார். நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் பெர்முடாஸை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சொல்லுங்க? அதே பெர்முடாஸோட காலையில இருந்துச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்க. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க சார். என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் அவன் படிக்கிறான்? யார் சார் அவனுக்கு பிரின்சிபால்? A principal with a principal சார். சாரி சார், உங்க எமோஷன்ஸ் இப்ப என்னால டீல் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவ தான் இப்ப ஒர்க் இல்லாம சும்மா இருக்கா. ஏன் தெரியுமா? நான் அர்ஜுனோட பித்தக்கோரஸ் தேட்டர் விஷயமா பல்லாவரத்துல ஒரு மாஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சாரி சார், சாரி. வீட்டுக்கு கூட்டு வந்துருமா பையன்? ஈவினிங் டியூஷன் இருக்கு. அடடா, பித்தாகரஸ் தேரத்துக்காக பல்லாவரம் வரைக்கும் போறாரு. வாட் a father, what a father. தேங்க்யூ சார். அர்ஜுன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்குவான்னு பயந்துக்கிட்டு நான் அவர் கூட தினமும் சண்டை போடுவேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பாடா. மேடம் மேடம் மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மேடம். ஏன்? அர்ஜுனோட அல்ஜிப்ரா விஷயமா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் ஒண்ணு, ஒரு வீட்ல ஒரு ஃப்ராட் தான் இருக்கணும். நீ வாடா. அப்போ இன்னொரு ஃப்ராட் யாரு? நீ தான்டா. ஹலோ பாதல் சிங். அச்சா டோன்ட் பாதர். ஐ செலக்டட் த worst from தமிழ்நாடு. வழக்கம் போல பஞ்சாப் ஜெயிக்குது, தமிழ்நாடு தோக்குது. டீக்கே. நான் பேசுன தமிழ் அவனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த அகாடமி ஆரம்பிக்க போறேன் கொஞ்சம் இந்திய படிச்சு தொலைச்சிருக்கேன் சார். குட் மார்னிங். என்ன முருகன், ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என் அகாடமியில் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆதிரா, அஜய், சுரேஷ், கண்ணன், வினித் இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டல. இதெல்லாம் கவனிக்கலாம். என்ன இன்சார்ஜ் வேலை பார்க்குறீங்க? நான் எவ்வளோ சொல்லிட்டேன் சார். நம்ம கோச் முருகன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன முருகா, நீ கோச்சா இல்லை இந்த அகாடமியோட எம்டியாப்பா? என்ன கருணை வேண்டி கிடக்கு? ஃபீஸ் கட்டது அவ்வளோ பேர் வெளியே இருப்புங்க. ஓகே சார். மாடமா நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன சார், அந்த பசங்களாம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க சார். இந்தா, ஏற்கனவே ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே, கிளம்புங்க.
தெரியுமடா ஆதிரா வாங்க. வினீத், அஜய் 2 பேருக்கு வாங்க. 3 மாசம் ஆச்சு. நீங்க எல்லாம் அகாடமிக்கு ஃபீஸ் பே பண்ணி தெரியுமில்ல? விஸ்வநாதன் சார் முகத்துக்காக இவ்வளவு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம். சார் எதுவும் பேச வேணாம். நீங்க ஃபீஸை பே பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நீங்க கிளம்பலாம். ஏய் நீங்க உட்கார்ந்திருக்க. பிராக்டீஸ் பண்ணலடா கண்ணா. ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஓகே 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 டேக் யுவர் ஓன் டைம். நல்லா சாப்பிட்டு தெம்பா பிராக்டீஸ் பண்ணு. சரியா? பிஸ்னஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது சார். இன்னும் 2 நாளில் நிச்சயமாக டியூ கட்டிடுறேன் சார். இல்லை புரியுது சார், கண்டிப்பாக கட்டிடுறேன் சார். ஓகே சார். ஏய் என்னடி முணுமுணுத்துட்டு இருக்கான்? ஃபீஸ் கட்டலன்னு அகாடமிக்கு வர வேணான்னு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. ஓ அவங்களே அனுப்பிச்சிட்டாங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இல்லைப்பா, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆயிருக்கேன். கண்டிப்பாக ஃபீஸ் கட்டியே ஆகணும்ப்பா. டேய் நானே வண்டிக்கு டியூ கட்ட முடியாம அல்லாடிட்டு நிக்கிறேன். உனக்கு அகாடமி பீஸ் ஆட்டுக்குடி பீஸ். ஆனா என்ன மரத்துல காக்குது. யோ காசு இல்ல காசுன்னு சொல்ல வேண்டியதானயா? தோளுக்கு மேல புள்ள வந்துட்டு அவன் மேல கை வச்சிட்டு. மாசம் மாசம் நான் படுற கஷ்டம் உங்க 2 பேருக்கு என்னத்த தெரியுது? ஏன் பேச மாட்டேன்? டேய் நவரி நீ அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறாளா? ஏன்னா நம்ம ஆசைப்படுறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. விடுடா, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏன்டா எல்லாருமே சோகமா உட்காந்துருக்கீங்க? இவங்க வீட்டிலலாம் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டேய் அவங்க ஃபீஸ் கட்ட முடியாதுன்றனால தான் அகாடமிக்கு வரல. நீ வந்திருக்கலாம்ல. இவங்கெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் எப்படி அகாடமிக்கு வர முடியும்? ஃபீல் பண்ணாதடா, நம்ம எல்லார்கிட்டயும் டேலண்ட் இருக்கு. அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நான் அப்பா கிட்ட பேசுறேன். கம் ஆன் அர்ஜுன், பஞ்ச் பஞ்ச். சுந்தரம், நீயும் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ்மேன். அதுக்கு ஃபீஸ் கட்டலைன்ற ஒரே காரணத்துக்காக திறமையான பசங்களை அகாடமி விட்டு நீக்கலாமா? இங்கே பாரு, வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சுந்தரம் அகாடமி ஒன்றும் ட்ரஸ்ட் கிடையாது. இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்னு உனக்கே தெரியாதா? ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி, இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உருவானது தான் ஸ்போர்ட்ஸே. இதில் போய் பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு நீ முடிவெடுக்கிறது தப்பு இல்லையா? நீ எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்க்காது. இந்த பசங்க திறமையானவங்க, உனக்கே அது நல்லா தெரியும். கொஞ்சம் டைம் கூட, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட, ஃபீஸ் கட்டிடுவாங்க. விஸ்வா, பொது சேவை பண்ண நான் தயார் இல்லை. கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவன் நீ. போட்ட பணத்தை எப்படி எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் கேட்குறது வாய்ப்பு, நீ பேசுறது பிஸ்னஸ். புரியாத உங்ககிட்ட இனி நான் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. 25 வருஷம் நட்பு நம்மளது. நேத்தைக்கு வந்த சோத்துக்கு வழி இல்லாத பசங்களால பிரிஞ்சிரு போல் இருக்கு. சுந்தரம், 25 வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் சோத்துக்கு இல்லாதவங்க தான். அதை மறந்துடாத எப்பவும். ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண அர்ஜுன். ஃபோக்கஸ். பஞ்ச் பஞ்ச். எஸ் 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 பஞ்ச். கம் ஆன். ஹாய் பா. ஹலோ சார். என்ன முருகன், சொல்லுங்க சார். அர்ஜுனோட பிராக்டிஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அர்ஜுனோட டெடிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அவனோட பஞ்சிங் ஸ்டைல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப்பை அவன் வின் பண்ணுவான் சார். அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா சார். ஆனா ஃபீஸ் கட்டலைன்றதுக்காக அவங்கள அகாடமியை விட்டு அனுப்புனது மனிதாபிமானமே இல்லாத செயல். உண்மைதான் சார். அவங்க ஃபீஸை வேணா நான் கட்டிடட்டுமா? நீங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் அவங்கள டோர்னமெண்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஏன்? ஸ்போர்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம நாட்டோட சாபக்கேடே அதானே. ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவங்களுக்கு வெளியே நீங்க தனியா கோச்சிங் கொடுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா சார். காசுக்காக மட்டும் இல்லை சார், உண்மையான திறமையை வெளியில கொண்டு வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். கண்டிப்பா அவங்கள பர்சனலா கேர் எடுத்து நல்லா ட்ரெயின் பண்றேன் சார். தேங்க்யூ முருகன். தேங்க்யூ சார். அப்புறம் சார், அந்த டியூப்லைட் கிட்ட சொல்லி இந்த டியூப்லைட்டை மாற்ற சொல்லுங்க. பாவம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பும்போது அழுதுகிட்டே போனாங்கம்மா. பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சுமா. பணம் தான் எல்லாருக்கும் முக்கியமாம்மா. அப்படி இல்லடா செல்லம், பணத்துக்கு மயங்காதவங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க. சரியா?
ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்போமா. திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போமா. மெடல் வின் பண்ண வைப்போமா. வெரி குட். தேங்க்யூமா. எல்லாம் ஓகே. நாளையில இருந்து உங்களுக்கு இங்க தான் பிராக்டிஸ். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பை. பாய் கோச். நாளைக்கு எப்படி மீட் பை. இனிமே இதுதான் நம்ம அகாடமி. அகாடமி பேரு அதுவா கேஜி அகாடமி. இது கேஜி அகாடமியா? ஆமாப்பா, காலி கிரவுண்ட் அகாடமி. நீங்க சுந்தரம் அகாடமி, நாங்க கேஜி அகாடமி. பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாமா? போன டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கே இன்னும் ட்ரீட் வைக்கல. இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சு ட்ரீட் வைக்கிறீங்கண்ணா. ட்ரீட் என்ன சாரா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரே போலாம். சூப்பர்ண்ணா. சரி அர்ஜுன், உன்னோட டோர்னமெண்ட்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டேன். நீங்களாம் கண்டிப்பா வருவீங்கல்ல? நாங்கெல்லாம் எல்லாமே மேட்ச். டேய், நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேட்சே ஸ்டார்ட் ஆயிடும்டா. உன் பையன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். இந்த தடவை கப்பை அடிச்சு தூக்கணும். சுந்தரம் அகாடமி திரும்பியும் ஜெயிக்கும். கரெக்ட். ஏய் அர்ஜுன், இன்னைக்கு உன்னோட நாள். யூ ஆர் த சாம்பியன். ஆல் த பெஸ்ட். ஓகேப்பா. நீ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாமா. ஆல் தி பெஸ்ட் செல்லம். தேங்க் யூ மா. மா, இது வரைக்கும் நீங்க என்னோட மேட்ச் எதுவுமே பார்த்தது இல்லைல்ல? இன்னைக்கு நீங்க பார்க்க போற மேட்ச் உங்க லைஃப்லயே மறக்க மாட்டீங்க. நிஜமாவா? நிஜமாமா. என் செல்ல குட்டி. போதுண்டா மதர் சென்டிமெண்ட். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போதுடா. வேகமாக வினோத்தை நோக்கி முன்னேறுகிறார். தனது சராமாரியான லெஃப்ட் ரைட் பஞ்ச் மூலமாக தொடர்ந்து புள்ளிகளை பெற்று முன்னேறி வருகிறார். அர்ஜுன் தொடர்ந்து எதிராளியின் முகத்தை குறிவைக்க அதற்கு வினோத் ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். லெஃப்ட் ரைட் பஞ்ச் மிகவும் நேர்த்தியாக அடிக்கிறார் அர்ஜுன். நல்ல ஃபுட்பால். இரண்டு பேரும் நன்றாக ஃபுட்பால் செய்து வருகிறார்கள். மிகவும் நேர்த்தியாக போகிறது. நேர்த்தியாக அடிக்கிறார் அர்ஜுன். வினோத்தின் பற்றி லாபமாக தடுக்கிறார். அதை நேர்த்தியாக அடிக்கிறார். கவுண்டர் பஞ்ச் தருகிறார். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அர்ஜுன் வினோத்தை கார்னர் செய்து விடுகிறார். முதல் ரவுண்ட் முடிவடைந்து விட்டது. சூப்பர் அர்ஜுன். கம் ஆன், ரிலாக்ஸ். பண்ணி கொடு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. செகண்ட் அவுட் ஆஃப் தி ரிங். செகண்ட் ரவுண்ட்.
அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர், நான் அர்ஜுனை பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான்? அது அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படும் போது நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும். சம்டைம்ஸ் அது மேசிவ் கார்டியாக் அரெஸ்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் என்ன சொல்றாரு? கேளுங்க டாக்டர் என்ன சொல்றாரு. ஐ அம் வெரி சாரி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். ராஜேஷ், என்னைய சொல்ற? அத ஹார்ட் அரெஸ்ட்டுங்கிற? ஏதோ சின்ன மயக்கம் தானப்பா, ஏதாவது செய்ப்பா. இல்லை சார். அவன் ஸ்டேட் சாம்பியன்றாடே, நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும்டா. அதை போடா, மயக்கண்டா அது சார். அவனுக்கு மயக்கண்டா, நீ போய் சரி பண்ணுற. அதை வெரி சாரி சார். அவன் தூங்குறான்டா, எழுப்பி விடுங்கடா. எங்கே நீ போனாய், என்னை நீங்கித்தானாய், சொல்லாமல் சென்றாய் என் செல்லமே. தாயில்லா பிள்ளை ஆனேனே நானே, ஆராரோ பாட வா செல்லமே. நீ இல்ல வாழ்க்கை எனக்கென்னடா, நீ போன பின்னே நான் என்னடா. உன் பிஞ்சு பாதம் காணாமலே என் நெஞ்சு சுடுதே ஆராமலே. ஆராரோ ஆராரிராரோ ஆராரோ நீ தூங்கடா. ஆராரோ ஆராரிராரோ ஆராரோ நான் பாடவா. என் தந்தை நீயாய், உன் பிள்ளை நானாய், உன் மார்பின் மேலே நான் சாய்ந்திட. வேரோடு வீழ்ந்தேன், கண்ணீர் சாய்ந்தேன், இருளோடு வாழ்க்கை போதும் போதும். எழடா 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 என் மகனே, எழடா எழடா என் செல்ல மகனே, எழடா எழடா என் சிங்க மகனே, எழடா எழடா என் தங்க மகனே. காயாத ஈரம் ஆராத சோகம் ஏனென்ன சாபம் போதும் போதும். எழடா 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 என் மகனே, எழடா எழடா என் செல்ல மகனே, எழடா எழடா என் சிங்க மகனே, எழடா எழடா என் தங்க மகனே.
வாங்க சார். உட்காருங்க மேடம். உட்காருங்க சார். பாரதி ஆ வாம்மா, பிரின்ஸ்பால் வந்திருக்காங்க. வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம். ம் சொல்லுங்கள் சார். எப்படி இருக்கீங்க? இருக்கோம் சார். உங்கள் வாழ்க்கையோட கடினமான பகுதி இது. காலம்தான் சார் எல்லாத்துக்குமே மருந்து. சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேன் சார். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சார்? திரும்பவும் அர்ஜுனை ஞாபகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேணாம். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேயில் அர்ஜுன் நினைவா ஒரு ட்ராஃபி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும் சார். எங்கள் பிள்ளையை பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுக்கான மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் சார். இல்லை சார், ட்ராஃபியெல்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தா அதுவே ரொம்ப சந்தோஷம். வரோம். கண்டிப்பாக வரும். ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் 2 பேரும் அவசியம் வரணும். வரோம். வரோம் சார். என்னங்க, அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அவன் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட ஆசையை ஏன் நாம நிறைவேற்ற கூடாது? அவனோட பேர்ல ஒரு அகாடமி ஓபன் பண்ணலாமே. பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அதாவது எழுமின் விழிமின், குறிக்கோளை அடையும் வரை ஓயாது உழைமின். இது மகான் விவேகானந்தருடைய வார்த்தைகள். உடலினை உறுதி செய், இது மகாகவி பாரதியின் வாக்கு. கீதையை படிப்பதை காட்டிலும் கால்பந்து விளையாட்டில் சொர்க்கத்தை காண்பீர்கள். இந்த வீர முழக்கத்தை இட்டவரும் சுவாமி விவேகானந்தர் தான். திறமை இருந்தும் வாய்ப்பில்லாத மாணவர்களை ஊக்குவிக்கணுன்றது தான் என்னோட மகன் அர்ஜுனுடைய ஆசையாகவே இருந்துச்சு. அதோட ஆரம்பம் தான் இந்த அர்ஜுன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. அர்ஜுன் தான் எங்கள் உலகமாகவே இருந்தான். அவனுக்கு பிறகு அவனோட பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த அகாடமி தான் எங்கள் 2 பேருடைய உலகம். இனிமே இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியை ஆரம்பிக்கிறதுக்கு பக்கபலமாகவும் முழு உறுதுணையாகவும் இருந்த என்னுடைய மனைவி பாரதிக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். ஐயா அப்துல் கலாமுடைய வார்த்தைகள், கனவு காணுங்கள், அந்த கனவுகள் உங்கள் எண்ணங்களாகட்டும், அந்த எண்ணங்களே செயல்களாகட்டும், வெற்றி உங்களுக்கு வசமாகட்டும். இப்போ அடுத்தது என் பேரை சொல்லி கண் கலங்குவார் பாரு. நன்றி, வணக்கம். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லை. அகாடமி எவன் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இது என்ன கார்மெண்ட் பிஸ்னஸ்? அகாடமியை பற்றி என்னையா தெரியும் அவனுக்கு? என்ன தெரியும்? ஆமாம் சார். தத்துவம் பேசி அந்த கோச் முருகனை வேற தள்ளிட்டு போயிட்டான். ஆனால் சம்பத்து, அந்த விஸ்வநாத அகாடமியில் ஒரு பையன் ஜெயிக்கக்கூடாது. ஒரு பையன். சார், உங்களை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். சொல்லாத.
தடைகளை தாண்டி தான் நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகே? குட். கிஃப்ட் கரெக்டா இருக்கணும். ஓகே? டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் 2018 சுந்தரம் அகாடமியிலிருந்து ராகுல் அக்கா, அர்ஜுன் அகாடமியிலிருந்து கவின் ஆவோ. ஜோரி மசான் சுசிக் தக் வை இந்த போட்டியில் நீலப்பட்டை அணிந்தவர் கம்பை விட்ட காரணத்தினால் சிகப்பு பட்டை அணிந்தவர் வெற்றி பெறுகிறார். Ready to fight? Yeah, ready. Okay, sir. No, knockout. சார் என்ன சார் இதெல்லாம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா பசங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. பின்ன இவன் கூட கோல்ட் அடிச்சிருக்கான் சார். ஓஹோ. என்ன விஸ்வநாதன், ஒலிம்பிக்ல இந்தியா கப்பு வாங்கின மாதிரி 1-2 கப்பு வாங்கிட்ட போல இருக்கு. அகாடமி ஆரம்பிச்சு நடத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கு. அது அவ்வளோ ஈஸியாக யாரும் மாற்றிட முடியாது. இங்கே ஜெயிக்கிறதுக்கும் காசு, தோக்குறதுக்கும் காசு. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. என்ன முருகா, ஒழுங்கா நம்ம அகாடமியில் இருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாடா? உன் பேரை நீயே கெடுத்துக்கிட்டியடா. நான் ஸ்டூடெண்டா இருந்தப்ப சந்திச்ச அதே பிரச்சனையை தான் இப்போ இந்த பசங்களும் சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுவும் மாறும். ஓ என்ன ஆமா குஞ்சு அமைதியா இருக்க? சின்ன பசங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசணுமா? ஓஹோ, பேசினாலும் மியூட் பண்ணிடுவாங்க. டிமானிட்டைசேஷன் பிறகு சில்லறை எல்லாம் ஒழிச்சாங்க. இந்த சில்லறை ஒழிக்க முடியலையே. பா அவங்க பேசுனதெல்லாம் உண்மையாப்பா? விளையாட்டில் கூடவாப்பா பாலிடிக்ஸ் இருக்கு? அப்போ நாங்கள் விளையாடினதெல்லாம் வீணா? இப்போல்லாம் எல்லாரும் பாலிடிக்ஸையே விளையாட்டாக எடுத்துக்கிறாங்கம்மா. அப்போ விளையாட்டில் மட்டும் பாலிடிக்ஸ் இருக்காதா? இப்போ தோத்ததுனால என்ன ஆயிப்போச்சு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது தோல்விக்கே தோல்வியை கொடுங்கன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரம்மா. இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல தோத்தா என்ன, அடுத்தாப்புல ஓப்பன் டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதில் ஜெயிப்போம். இவங்கெல்லாம் உங்களை கேலி பண்ணுறாங்கன்னு உங்கள் திறமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் தோல்வி தான் உங்களை செதுக்கும். நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. வட்ட வட்ட வானம் நம்ம கையோடு, கிட்டத்தட்ட வெற்றி நம்ம கண்ணோடு, எட்ட எட்ட எழுந்து நின்று திமிரோடு, மூச்சு முட்ட முயற்சி உண்டு நம்மோடு. யாரால முடியாதுடா, காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்னு விளையாடுடா, வெற்றி கோட்டை நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா.
பார்ப்பவனோ வெறும் பேச்சு பேசி வாய் வளர்ப்பான். இங்க வெற்றி பார்வை பார்ப்பவனோ தனக்குள்ள தீ வளர்ப்பான். அட எதுக்கு எதுக்கு இந்த சோகம், இன்னும் இருக்கு உள்ள வேகம். அடங்காது பாருவோம் தாகம், ஒரு மகுடோ உடனாகும். யாரால முடியாதுடா காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்று விளையாடுடா. வெற்றி கோட்ட நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. இன்னும் என்ன பயமா, மோதி பாரு சுயமா. தோல்வியின்றி சுகமாட வெற்றி மட்டும் வருமா. நெஞ்ச கீறி கீறி அதனுள்ள கத போடு போடு உனக்குள்ள. மரமாக அதுவும் தான் மாறும், இந்த உலகம் கை சேரும். இனி என்ன என்ன மன ஏக்கம், விழுந்தாலும் என்ன அவமானம். வெற்றி கோட்டுக்கில்ல ரொம்ப தூரம், இனி வானோ அடிவானோ. யாரால முடியாதுடா காத்துக்கு தடையேதுடா, ஆட்டத்தில் விழுந்தாலுமே அவமானோ கிடையாதுடா. பாடா நீயும் போராடுடா, முன்னே நின்று விளையாடுடா. வெற்றி கோட்ட நீ தோடுடா, போடா இன்னும் போராடுடா. மற்ற டோர்னமெண்ட் மாதிரி ஓப்பன் டோர்னமெண்ட்ல எந்த கேட்டகரியும் கிடையாது. இதுல நீங்க ப்ரொஃபஷனலா அமெச்சூரான்னு பார்க்க மாட்டாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எந்த தடையும் இல்ல. அதே மாதிரி காம்படிஷனும் ஜாஸ்தி. உங்க ஆப்போனண்டோட திறமையை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டுல இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வின் பண்ணணுங்கிற வெறியோட மட்டுமே வருவாங்க. உங்க கவனம் எல்லாம் எவ்வளவு குயிக்கா ஆப்போனண்டோட திறமையை ஜட்ஜ் பண்ணி அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சு அவங்கள அட்டாக் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல மட்டும் தான் இருக்கணும். ஓகே ஓகே கோச். திங்க் பெட்டர், ஒர்க் ஸ்மார்ட். குட். டேய் டோர்னமெண்ட் வேற வரப்போகுது. நம்ம எல்லாம் வரப்போற ஸ்டேட் மீட்ல வின் பண்ணி அர்ஜுன் அகாடமிக்கு கப் வின் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணனும்டா. மேடம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட்ல. ஐயோ என் செயின் எடுத்துட்டு போறோம், யாராவது பிடிங்க. டேய் செயின் எடுத்துட்டு ஓடுறான்டா. டேய் நில்லுடா. குடு. குட்ரா செயினை குடு. என்னோட செயின் கிடைச்சதா? கிடைச்சதுக்கா. தேங்க்ஸ்.
வலிக்குதுமா. அப்பதானே ஆறும். மருந்து தானே வச்சிட்டு இருக்கேன். டேய் என்னடா தெருவே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க? மனசுல என்ன பெரிய புருஷலின்னு நினைப்பா? அகாடமிக்கு போனமா வந்தமானு இல்லாம தெருவில் சண்டை போட்டு பொறுக்கித்தனம் மட்டும் வந்து நிக்கிறா. ஏங்க அவனே அடிப்பட்ட காய்ச்சோட வந்திருக்கான். கொஞ்சம் கூட பாச மேலம் கரைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. அப்பா ஏண்டி கொட்டாம சொல்ல வேண்டியதாண்டி. தேவையாடா உனக்கு இதெல்லாம்? இனிமேல் அகாடமி போறதை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீங்க சும்மா இருங்க. குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி வர்றீங்களா? ஏண்டா ரோட்ல என்ன நடந்தா உனக்கு என்ன? படிக்கிற வேலையை தவிர மத்ததெல்லாம் பண்ற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு கேள்வி வேற கேக்குற? ஏற்கனவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுடா. இனிமே அகாடமி வேணா ஒரு மண்ணு வேணும். வேணும்னே பண்றாங்க. அவன் நாளையில இருந்து அவ ஸ்கூலுக்கு போகணும் வரணும் அவ்வளவுதான். இனிமே மேட்சுக்கு போறேன்னு சொல்லி குச்சியை தொட்ட அப்புறம் தலை முழுக வேண்டியதுதான். ஒருவேளை விஸ்வாப்பா வந்து பேசினா நம்மள அகாடமிக் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ விஸ்வாப்பா போய் பார்க்கலாமா? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? வலிக்குதாடா? அடிப்பட்டது கூட வலிக்கலம்மா. நான் பேரண்ட்ஸ் திட்டினது தான் ரொம்ப வலிக்குது. என்ன கூட எங்க அம்மா தலையிலேயே கொட்டினாங்கப்பா. அச்சச்சோ பாவம். இனிமே அகாடமி பக்கமே போக கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்கப்பா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா குழந்தைங்களுக்கு முரட்டு சுபாவம் வந்துடும்னு இந்த காலத்து பேரண்ட்ஸே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கரெக்ட் சார். எங்கள் அப்பா கூட நான் எதுவுமே கற்றுக்க விடலை. ஏன் ஸ்கூலுக்கு கூட அனுப்பதில்லை. அதனால தான் ஐ லவ் மை டேட். ஏய் விடு விடு விடுமா. டேய் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான்டா. மேட்சில் நீங்கள் கற்றுக்கிறத விட வாழ்க்கையில் வர்ற இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகள் தான் உங்களை நிறைய கற்றுக்க வைக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கே வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன். போதுமா? நானும் வருவேன். சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களையெல்லாம் சமாதானப்படுத்தி பசங்களை கூட்டு போலாங்கிற எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். ஏன் சார், ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காம போகிறவங்க தான் சார் ஜாஸ்தி. ஆனால் உங்கள் பசங்க கஷ்டப்பட்டு ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் வேடிக்கை தான் சார் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ போட்டு சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான். ஆனால் உங்கள் பசங்க சார் ஊரே அவங்கள பாராட்டுது. எதுக்காக அவங்கள அகாடமிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சார் அந்த திருட கத்திலாம் வச்சு சண்டை போட்டுருக்கான் சார். திருடன் கத்தி வச்சுக்காம பின்ன கமரக்கட்டா வச்சிருப்பான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமேல் பசங்க அகாடமிக்கு வரமாட்டாங்க சார். படிக்கிற வயசில் பசங்க படிக்கிறத மட்டும் பார்க்கட்டும். உங்கள் ஊக்கத்துக்கும் உங்கள் உதவிக்கும் ரொம்ப நன்றி சார். சார் சார் நியாயமாக பார்த்தா நம்ம அவங்கள பாராட்டணும் சார். பெரியவங்களே கத்தி கட்டினா பயப்படுறாங்க. பசங்க நின்று சண்டை போட்டிருக்காங்க. பெரிய விஷயம் சார். விளையாடி சாதிச்சிருந்தா பரவாயில்ல. தெருவில் இறங்கி சண்டை போட்டு அடிப்பட்டுல வந்திருக்காங்க. ஏங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போறாங்க இந்த காலத்து பசங்க. ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு திருடனை எதிர்த்து போராடி இருக்கிறா உங்க பொண்ணு. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அவளை நல்லபடியா படிக்க வச்சு கரை சேர்த்தா அது போதும் எனக்கு. என்னத்த கரை சேர்க்கணும், காரா பூந்தியை சேர்க்கணும். டேய் சும்மா இருடா. சாரி சார். சரிங்க விடுங்க. இப்போதைக்கு உங்கள் கோபம் உங்களுக்கு நியாயமாக தான் தெரியும். ஆனால் ஒன்று, இந்த காலத்து பசங்களுக்கு நீ அதை செய்ய இதை செய்யணும்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சரியாக தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் அவங்கள தடுக்காமல் இருந்தால் அதுவே போதும். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும். நிச்சயமாக கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள தயவு செய்து அகாடமிக்கு அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல இடத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ நான் வரேங்க. சார் யோ போய். தேங்க்யூ சார். போங்க சார். போய் பசங்களை டிவியில் பாட வச்சுட்டு அவங்கள பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி சார்? தற்காப்புக்கெல்லாம் அவசியம் சார். பசங்க போகட்டும். சார் 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 ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஏன் சார் தேவையில்லாத டென்ஷனு? அப்படி இல்லைப்பா. அர்ஜுன் போனதுக்கப்புறம் இவங்க தான் என் உலகம். நான் கௌரவம் பார்த்துட்டு போனேன்னா இவங்க கனவெல்லாம் வீணா போயிடாதா? அதுக்கு இல்லை சார். இந்த அகாடமி ஆரம்பிச்சதுக்கு பதில் பேசாம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா காலையில கட்சி மேடை, நைட்டு விவாத மேடைன்னு சொல்லி மக்களை பரபரப்பா ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிருக்கலாம்ல. நமக்கு எதுக்குப்பா அரசியல்லாம்? ஒருத்தர் இருக்காரு, அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும், நாடு நல்லா இருக்கும். யார சொல்றாரு? ஒருவேளை அவரே சொல்றாரா? அவரா சொல்றாரா? சொல்றாரா? சூப்பர் சார்.
சம்மேளனம் நடத்தும் மாநில அளவிலான ஆல் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் ஓபன் டோர்னமெண்ட் 2018. இறுதி போட்டி ஆரம்பமாகிறது. ப்ளூ கார்னர் வினேஷ், ரெட் கார்னர் நரேஷ். வினேஷ் தனது முதல் பந்தை ஆரம்பிக்கிறார். இன்சார்ஜ் என்னையா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சே ஆவோம்னு இதுக்கு கோச் வேற இதுக்கெல்லாம் எக் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் தேவையா என் சொந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது தெரியுமா? ஏய் டோங்கரி என்ன சுந்தரம் டொக்காடமி டொக்கு வாங்கி நிக்குது? டேய் சுந்தரம் எப்பவும் காசு மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்காது. திறமைக்கும் நேர்மைக்கும் ஒரு இடம் இருக்கு, மரியாதை இருக்கு. அதை உள்ள பார்த்துருப்பியே, உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் 1-2 பதக்கத்தோடய நின்று போயிடுது. உங்களை எல்லாம் களை எடுத்தாலே இந்தியாவுக்கு பதக்கங்கள் குவியும். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், லேட்டாக தான் ஜெயித்தோம். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சோமா இல்லையா? என்னது நான் சில்லறையா? சில்லறைக்கு என்னைக்கு மதிப்பு இருக்கும் சார். உங்களை மாதிரி நோட்டு தான் அடிக்கடி செல்லாமல் போயிடும். ஆமா, சுந்தரம் அகாடமி தான் தோத்து போச்சு. இனிமே என்ன பண்ண போறீங்க? பேசாம சுண்டல் அகாடமி பேரை மாத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுங்களேன். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தேங்காய். ஓவரா ஆடுற நீ. என்னது ஆட்டமா? இனிமே தான் சார் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. டேய் குத்துக்கடா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்பேன். திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். மேனேஜ் பண்ணி வைப்பேன். பாரதி, அர்ஜுன் எங்கேயும் போல, நம்ம கூடவே தான் இருக்கான். இவங்க எல்லாருமே நமக்கு இனி அர்ஜுன் தான். பசங்களா, இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதே ஆர்வத்தோடையும் முயற்சியோடையும் திருப்பதியில் நடக்க போற நேஷனல்ஸ்லயும் நம்ம கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகேயா? நல்லபடியா ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கணும். டியர் சாம்பியன்ஸ், யூ ஷுட் ஆல் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகேயா? ஓகேப்பா. அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு, அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, இதையும் காப்பாற்றணும். டோன்ட் வரிப்பா, தட்டுறோம் தூக்குறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா நீங்களும் என் கூட வரலாம்ல? நீங்க போனதும் பிராக்டிஸ் தானே. மேட்ச் அன்னைக்கு நானும் அப்பாவும் கண்டிப்பா வருவோம். ஓகேயா?
ரைட் போலாமா? ஏ கவின் கோச் திருப்பதி மேட்சுக்கு போறீங்க, கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போங்க. பசங்க ஜெயிக்கணும்னு எவ்வளோ அக்கறை உனக்கு? அதுக்கு இல்ல, தலைக்கு 2 லட்டு தருவாங்க. 6 பேர் இருக்காங்க, கண்டிப்பா 1 டஜன் லட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சந்திரபாபு நாயுடு மறுபடி சிஎம் ஆயிருக்காரு. அவர் லட்டுக்கு பதிலா ஜிலேபி போடுறதா அன்னைக்கே ஒரு மகான் சொல்லியிருக்காரு. கிடைச்சா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா ஏன்? இல்ல பழைய ஞாபகம். போடா போய் வேலையை பாரு போ. ஓகே போ. அப்புறம் உன்னோட சீனியர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல? கேட்டேன் சார், ரீச் ஆயிட்டாங்க. ஓகே பாய் மா. ஆல் தி பெஸ்ட். Thank you ma. Take care. Bye. Bye bye எல்லாருக்கும் bye. Hey. Hey hey hey. Hey. பாட்டு போடுடா. Hey. मालूमा मालूमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली जिन क्रैकी उठा सालमा अरिकल गरिकल बोले उठा गलगले पलचिन पल पलक मिटा मैंने लोकले மடூர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற கிராசிங்ல ஆக்சிடென்ட் ஆன வண்டி ரொம்ப நேரமா நிக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். இந்த வண்டி தான் நினைக்கிறேன். நிறுத்தியா? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா யாரையும் காணோம். ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன். சொல்லுங்க சார், பிளாக் கலர் ஸ்கார்பியோ. உங்க வண்டி தானே? அது என்னுடைய அர்ஜுன் அகாடமியோட வண்டி தான். நீங்க? சார், நான் பேட்ரோல் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி பேசுறேன். உங்க வண்டி திருப்பதி போற வழி மடூர் கிராசிங்ல ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது சார். ஆக்சிடென்ட்? ஆமா சார். என்ன சொல்றீங்க சார்? பசங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? பசங்களா? அப்படி யாரும் வண்டியில் இல்லையே சார். நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க சார். வரேன் சார். சொல்லு விஸ்வா. ராஜசேகர், திருப்பதி டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பசங்க எல்லாம் கார்ல போனாங்க. போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எங்க ஆச்சு? அதான் அந்த மடூர்ன்ற ஊர் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஹைவே பேட்ரோல் போலீஸ் இப்ப ஃபோன் பண்ணாங்கப்பா. யாருக்கும் ஆகல? வண்டியில பசங்களே இல்லைன்றாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜசேகர். விஸ்வா, நீ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உன்னை உடனே கூப்பிடுறேன். தேங்க்ஸ்ப்பா. நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே பரத், இமீடியட்டாக ரூமுக்கு வாங்க. சார். பரத், திருப்பதி ஹைவேஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மடூர் ஹைவே பட்ரோலை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. நம்ம உடனே அங்கே போகிறோம். ஓகே குவிக். ஆக்சிடென்ட்கான காசு தெரிஞ்சதா சார்? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் ஆக்சிடென்ட்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். சரி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த ரோடு அப்படியே பிளாக் பண்ணி எல்லா வண்டியும் அப்படியே டைவர்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமா இருக்குதே. பசங்களுக்கு என்னாச்சு? நீ எதுவும் பதட்டப்படாத விஸ்வா, நான் இருக்கேன். பசங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஆயிருக்காது. திருப்பதியில் தானே காம்படிஷன் சொன்னேன். ஆமாம். ஒருவேளை பசங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இதோ ஹலோ சொல்லுவோம். சொல்லுங்க சார். நம்ம முருகன் சாரும் பசங்களும் அங்கே ரீச் ஆயிட்டாங்களா? இல்லைங்க சார், இன்னைக்கு ஈவினிங் வரதா தான் சொல்லியிருந்தாங்க. ஓ, அவங்க ஃபோன் ரீச் ஆகல. அவங்க வந்தோடனே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். இன்னும் அவங்க ரீச் ஆகலையா சார்? டென்ஷன் ஆகாத விஸ்வா, பர்சனல் நானே இந்த கேஸ் என்னன்னு ஹேண்டில் பண்ணுறேன். தூது அவர் கூடவே இரு. இன்ஸ்பெக்டர், இப்போ இருந்து இந்த கேஸை நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு நானே இன்ஃபார்ம் பண்ணி. சரிங்க. ஓகே ஓகே சார். பரத், இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ்மே தெரியுது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளோ டோல் பிளாசாலையும் 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் உள்ள ஏதாவது வண்டி ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக சீஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ இருந்தால் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கூட வரலாம்ல. விஸ்வா,
பேரண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? எப்படி ராஜசேகர்? பசங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்லி எல்லாரையும் திருப்பதிக்கு அனுப்பிச்சி வச்சேன். இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு எந்த முகத்தை வச்சு நான் அவங்ககிட்ட சொல்ல முடியும்? ஐயோ, ரொம்ப தப்பாயிரும். நீங்கள் உடனே பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ம். ஹலோ சார், என்ன சார் விஷயம்? அவசரமாக வர சொன்னீங்க சார். காலையில் தான் எல்லாரையும் விட்டுட்டு போனோம், மறுபடியும் வர சொன்னீங்களா? என்ன சார் விஷயம்? பசங்கள்லாம் திருப்பதி போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். பசங்களை கார்ல காணோம் சார். என்னையா சொல்ற? என்னமா ஸ்கூல் பசங்க பென்சில் தொலைச்சிட்டு காணோம் சொல்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்ற? சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே இன்னும் சரியா தெரியல சார். சார், பிள்ளைங்களை கொண்டுனா எந்த அப்பா அம்மா சார் பொறுமையாக இருப்பாங்க? நீங்கள் தானே அனுப்பி விட்டீங்க, இப்போ காணுங்கிறீங்க. பசங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. இங்கே பாருங்க சார், நான் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறேன். சார், நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். எங்க குழந்தைங்க எங்க அதை சொல்லுங்க முதல்ல. தொட்டதுக்கெல்லாம் பசங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வருவீங்க. இப்போ வாய் கொடுத்து ஏதோ சொல்லியா? யோ சொல்லியா? இப்போ என் பையனை தொலைச்சிட்டு உங்க பசங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது சார், ஒண்ணுமே ஆயிருக்காது. எங்களுக்கு புள்ள பாசம் இருக்கு. ஏற்கனவே ஒரு புள்ளைய நாங்க இழந்திருக்கோம். அவங்கள எங்களோட பிள்ளைங்க மாதிரி தானே. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட இவர் ஒப்படைப்பாரு. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம், தயவுசெய்து எங்களை சங்கடப்படுத்திடுவாங்க சார். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்க தவிர அதில் பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ பசங்க சேஃபாக எங்கேயோ இருக்காங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், பசங்களை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இது என் கடமை. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சார், நீங்கள் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? சார் 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 ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். குழந்தைங்களுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே பாருங்க சார், நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இன்னும் 48 மணி நேரத்தில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. ப்ளீஸ் போங்க சார், போங்க போங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ப்ளீஸ் நம்புங்க. போங்கம்மா. சார். பரத், எனக்கு இமீடியட்டாக அந்த 5 பசங்களும் கோச்சோட டீட்டெயில்ஸ் வேணும். எஸ் சார். அப்புறம் அந்த மடூர் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? கலெக்ட் பண்ணுறேன் சார். இந்தாங்க சார். ஆக்சிடென்ட் ஆனது ரிமோட் ஏரியா. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதை யாருமே பார்க்கல. 10 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸ் டோட்டலாக கவர் பண்ணி சர்ச் பண்ணியாச்சு சார். நோ விட்னஸ் சார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு வேறு ஏதாவது க்ளூ கிடச்சிதா? நத்திங் சார். ஆனால் ஹெவி வெஹிக்கிளாக தான் சார் இருக்கணும். அதையும் ட்ராக் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். அந்த டோல் பிளாசாலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ண சொன்னேன். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு சார். மேக் இட் குவிக். எஸ் சார். கடவுள் எல்லாருக்கும் சோதனை கொடுப்பாரு. அந்த சோதனை காலத்துல நம்ம நம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம பசங்க கிடைச்சிடுவாங்க. ராஜசேகர், உனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச பசங்களை சுற்றி பெருசாக ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். அப்படி ஒரு புதுசாக கேஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ அதுதான் எனக்கு. சரி விஸ்வா, சமீபத்தில் பசங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்ததா குறிப்பிட்டு? சமீபத்தில்னா ஹவுசிங் போர்டில் ஒரு செயின் ஸ்நாச்சிங் திருடன், அவன் இந்த பசங்களாம் தான் பிடிச்சாங்க. அதான் ரீசெண்டாக நடந்துச்சு. என்ன புறா கல் ஏதோ கட்டியிருக்கு. Kids are safe, demand soon, no police. சார், புறா செத்துருச்சு சார். ஓ, எப்படி ரான்சம் நோட் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே செத்துருக்கு? அது ஏன் இங்கே வந்து சாகணும்? பரத் சார், இது இமீடியட்டாக ஃபாரன்சிக் லேப் அனுப்புங்க, எனக்கு உடனே ரிப்போர்ட் வேணும். எஸ் சார். அப்புறம் அந்த அகாடமி சுற்றி 24/7 செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுங்க. மஃப்டி. ஷூர் சார். ராஜசேகர், நான் ஒன்று செய்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இல்லை பண்ணாத. என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கே தெரியல. இப்போதான் ஒரு ரூட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பசங்களோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமாம். பேசாமல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அகாடமிக் லீவ் விட்டுரு. சரி பண்ணுறேன்.
அதெல்லாம் எனக்கு பத்திரமா வேணுங்க. இப்போ தான் விஸ்வநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். போலீஸ் எல்லா சோர்சஸ்லையும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தையே இல்லாத நமக்கு ஒரு வெளிச்சமாக சாரா வந்தா மறுபடியும் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். இதுவரை பணம் வாங்கி தான் பழக்கம். முறையா கையை விட்டு லட்சுமி போறாளே. ஏய் சூப்பரியா, சொன்ன மாதிரி டயத்துக்கு பசங்களை தூக்கிட்டீங்களே. இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரை இதுங்க இங்கேயே கிடந்து சாகட்டும். விஸ்வநாதன் என்ன சும்பன் நினைச்சானா? கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு நாம அகாடமி ஆரம்பிச்சோம்னா இவர் என்னமோ இலவசமா நடத்துறான்னு ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்பான்சரையும் தள்ளிட்டு போயிடுவாரு. ஆள் இல்லாத அகாடமி வச்சுருந்தோம்னா ஆயுத பூஜையை நடத்த முடியும். கிணி 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 மணி அடிச்சுட்டு. சுந்தரம், என்னை பற்றி உனக்கு இன்னும் சரியா தெரியல. நீ கொடுக்குற 5க்கும் 10க்குமே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பசங்களை கிட்னாப் பண்ண நினச்ச. விஸ்வநாதன் தங்க முட்டை போடுற வார்த்தை எனக்கு. நீ என்னைக்கு பசங்களை கிட்னாப் பண்ணு சொன்னியோ அன்னைக்கே ஸ்கெட்ச் போட்டேன். அவன் பல கோடிக்கு அதிபதி. ஓ, உன் பிளான் இப்படி போகுதா? ஆஹா சூப்பர்ரா. ஏய், டூர்னமெண்ட்ல பசங்க கலந்துக்க கூடாதுன்னு தான் நான் கிட்னாப் பண்ண சொன்னேன். நீ என்னடானா இந்த பசங்களை வச்சு விஸ்வநாதன்கிட்ட வசூல் பண்ண பிளான் பண்ணிட்டியா? நான் இருக்க வர அது நடக்காதுடா. ஏய், போலீஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. எங்க மாஸ்டர் பிளான் தெரியாமலே ஓ வேலை எங்க கிட்ட காட்டுறியா? ஐயா, போலீஸ் நம்மளை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நம்மள நெட்வொர்க் மூலமா ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க தான். பழைய காலத்து புறா டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, புறா அவங்க கிட்ட தான் போகணும். உனக்கு எப்படி தெரியும்? இப்போ தானே வந்திருக்க, போக போக தெரியும். எப்படியோ பணம் வந்தா சரி. ஏய், கையை கட்டுறா. க்ளூ எது கிடைச்சாலும் என்கிட்ட இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார். சார், கேஸோட டீடைல்ஸ்லாம் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு சார். இதை ப்ளே பண்ணுங்க. அந்த சஸ்பெக்ட் பண்ற கிளிப்பை போடுங்க. இந்த வண்டி நியர்பை டோல் பிளாஸா கிராஸ் பண்ணிருச்சான்னு செக் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இதுதான் மேக்ஸிமம் ஜூமா? சார் சார் சொல்லுங்க. இவர் புறா பந்தயம் சார். புறாவை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா பந்தயம் விட்டுட்டு இருக்கீங்க? 25 வருஷமா புறாவோடய வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். பந்தயம் விடுறதுல 15 வருஷம் அனுபவம் இருக்கு சார். ஒரு புறாவை ஒரு இடத்துல இருந்து போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் பழக்குவீங்க? சார், புறாவில் பல வகை இருக்கு சார். அதில் ஹோமருங்கிற புறாவை தான் ரேஸில் அதிகமாக பறக்க விடுவாங்க. இது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் சார். இதுங்க வழியில் எங்கேயும் திசை மாதிரி போகாதுங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 300லேருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே நாளில் சுலபமாக பறந்து கடந்துரும். இதை பழக்கிறதுக்கு தூரத்தை பொறுத்து 1 மாதத்துலேருந்து 4 மாதம் ஆகும் சார். 10 புறாக்களை பழக்கினா அதில் 4 தான் தேரும். மற்றதுங்களை பருந்துங்க தாக்கி கொண்டுடும். இப்போ ட்ரெயின் பண்ண புறா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் மாறி போக வாய்ப்பு இருக்கா? அது எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போய் சேரும்? நாய், யானை, கிளிங்க மாதிரி புறாக்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் சார். ஒரு தடவை பழகிட்டோம்னா இடத்தையும் மனுஷங்களையும் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு வந்துடும் சார். சரி, உங்கள் பேர் என்ன? தங்கராஜ் சார். தங்கராஜ், நான் எப்போல்லாம் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் நீங்கள் இங்கே வரணும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வரேன் சார். வரேன் சார். சார், புறாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பற்றி டாக்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார் சார். சரி, நான் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். ஏய், அந்த ஆளை கூட்டு போய் பசங்களோட அடைச்சு போடுங்கடா. ஐயா, இந்த பசங்களுக்காக அந்த ஆளு நீங்க கேட்குற பணத்தை கொடுப்பானா? ஐயா, பசங்க கிட்ட விஸ்வநாதன் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கான். இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியும் பதில் சொல்லி ஆகணும். ஆளு வேற ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. கண்டிப்பாக பணம் வரும். ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ என் மேலே கை வச்சிருப்ப. இதோட விளைவு நீ நினைக்கிறதோட மோசமா இருக்கும்டா. ஏன்னா அறிவு கட்ட நாய என் கூட இருந்துட்டு என் வீட்டு லத்திய தின்னுட்டு வாழ அவன் பக்கம் ஆட்டுறியா? எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான். அகாடமி வச்சு நடத்துகிற நீங்களே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் பண்ணதில்லை என்ன தப்பு? ஏண்டா உன்னை போய் என் கூட கம்பேர் பண்றியா? சுந்தரம், இது ஒன்றும் அகாடமி பிஸ்னஸ் கிடையாது. ஆள் கடத்துற பிஸ்னஸ் இருக்கணும். ஏய், கூட்டு போய் அடைங்கடா.
அஜய், சாரா, டேய் வினீத், டேய் பசங்களா, தெரியாம பண்ணிட்டேன்டா. சார் என்ன மன்னிச்சிருக்கடா. சார் விடுங்க சார், பரவாயில்ல. என்னோட சுய லாபத்துக்காக தான் அப்படி பண்ணிட்டேன். நீங்களாம் டூர்னமெண்ட்டுக்கு போகக்கூடாது, கலந்துக்க கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டோன்னு நினைக்கவே இல்லைடா. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். ஆதிரா, டாக்டர், இந்த புறாவோட ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இந்த புறாவை ஃபொரென்சிக் பண்ணதில் அவிட்ரால்னு ஒரு மருந்து ஒரு 1 or 2 hours முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதில் 4 அமினோ பைரிடின் ஒரு காம்பனண்ட் இருக்கு. அது வந்து புறாவை கொடுத்தா நரம்பு தளர்ச்சியும் ஃபிட்ஸும் ஏற்படும். அதனால தான் புறா இறந்துருக்கு. இப்போ டாக்டர், விஷம் கொடுத்த புறாவை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது மருந்து இருக்கா? இருக்குது. டாக்ஸைபேனும் ஆக்டிவேட்டட் சார்கோலும் சேர்த்து கொடுத்தா புறா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். எனி ஹெல்ப் கால். தேங்க்யூ. புறா புது டெக்னிக்கா இருக்கு. பரத், நம்மகிட்ட தமிழ்நாடு மேப் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 300லேருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே நல்ல சுலபமாக பறந்து கடந்துடும். அவிட்ரால்னு ஒரு மருந்து ஒரு 1 or 2 hours முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க சார். பரத் சார், அர்ஜுன் அகாடமி சுற்றி 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் என்னென்ன ஊர் இருக்கு? திருத்தணி, அரக்கோணம், செங்கல்பட்டு, மகாபலிபுரம், புலிக்காட், மேல்மருத்தூர் சார். ஓகே, இந்த ஊர் எல்லாமே செக் பண்ணிட சொல்லுங்க. சார், இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எஸ், யூ ஆர் ரைட். எஸ், இந்த ஊருக்கு எல்லாமே தனிப்பட ஒன்று அமைச்சு அனுப்பிடுங்க. எஸ் சார். அடுத்து அங்கே இருக்கிற அன்ஃபினிஷ் பில்டிங்ஸ், கோடவுன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட சொல்லுங்க. சஸ்பிஷியஸாக யாரை பார்த்தாலும் தூக்கிட சொல்லுங்க. மெயின் திங், இப்போ நம்ம மார்க் பண்ண ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே கிரைம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணிட சொல்லுங்க. ஷூர் சார். ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ். சார் வேலை இல்லை, இந்த வழி இருக்கா பாரு. என்னடா சத்தம்? வாங்கடா. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்ன ராஜசேகர், இங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா நீ ஏதோ பெரிய பிளானில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் விஸ்வா, வி ஆர் மூவிங் த ரைட் டைரக்ஷன். இஃப் மை கெஸ் இஸ் ரைட், இன்றைக்கே நம்ம பசங்களை ரெஸ்கியூ பண்ணிடலாம். பரத், பூரா எந்த டைரக்ஷனில் வேணாலும் வரலாம். நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அப்புறம் டீம்லாம் ரெடியாக இருக்காங்கல்ல? சார், பூரா இந்த பக்கம் வருது. பிடிங்க பிடிங்க, ஜாக்கிரதை, பிடிங்க டாக்டர். கோடியா? பசங்க விஷயத்தில் ரிஸ்க் வேண்டாம். எப்படியாவது இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை விஸ்வா, அப்படி பண்ண வேண்டாம். பசங்களோட சேஃப்டிக்கு நான் பொறுப்பு. அவங்கள பற்றி கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த புறா தான் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே க்ளூ. ஸோ இது உயிரோட நமக்கு வேணும். அது சரி, இந்த புறாவை வச்சு எப்படி பசங்களை? வந்த புறாவை திரும்பி நம்ம அதே இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த புறாவில் நம்ம ஜிபிஎஸ் செட் பண்ணி அனுப்பணும்னு வச்சுக்கோ, அவங்க இருக்கிற இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கும் புறா தான் வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி முதலே தெரியும்? அது வந்து கிரிமினல் சைக்காலஜி. மிஸ்டர் ராஜசேகர். எஸ் டாக்டர். புறா 100% சேஃப். தேங்க்யூ டாக்டர், டைம்லி ஹெல்ப். ஆல் த பெஸ்ட். பசங்களை கண்டுபிடிச்சிடலாம்ல?
பசங்களை கிட்னாப் பண்ணி இப்படி பிரில்லியண்ட்டாக மூவ் பண்ணுறான்னா இஸ் வெரி டேஞ்சரஸ். விஸ்வா நீ இங்கே இரு, எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே பரத் கண்டிப்பா let's move. இப்போ நான் அந்த புறாவை பறக்க விட போகிறேன். இது எந்த டைரக்ஷனில் வேணாலும் பறக்கலாம். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலமாக நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிடச்சிருக்கிற ஒரே க்ளூ இது மட்டும்தான். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஓகே ஓகே சார். என் பையன் தொலைச்சிட்டு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். தயவுசெய்து எங்களை சங்கடப்படுத்துகிறாங்க சார். முதல்ல நம்ம விஸ்வாப்பா கால் பண்ணி நம்ம இருக்க இடத்த சொல்லிடலாமா? நம்ம எங்க இருக்கோம் நமக்கே தெரியல. முதல்ல போட்டோவையும் லொகேஷனையும் விஸ்வாப்பா அனுப்பிடலாம். பசங்களை யார் கடத்திருப்பாங்கன்னு தெரியலையாப்பா. எனக்கு என்னமோ அந்த சுந்தரத்து மேலே தான் சார் டவுட்டாக இருக்கு. சேச்சே, சுந்தரம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். பூந்தமல்லி ரீச் ஆகிறோம். டிராஃபிக்லாம் டைவர்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம வண்டி அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சுந்தரம் நம்பர்ல இருந்து நம்ம பசங்க போட்டோஸ்லாம் வருது. லொகேஷன் கூட ஏதோ அரம்பாக்கம்னு போட்டுருக்கு. அந்த அப்படியே கொண்டாடலாம் உங்களுக்கு. இரு, ராஜேஷ் நம்பர் ட்ரை பண்ணா அதுவும் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. கீழே குதிச்சலாமாண்ணா? கீழே குதிச்சா மாட்டிப்போம். அதில் இப்படியே யாருக்கும் தெரியும் மேலே ஏறி போயிடலாம். என்ன பண்ணுதுங்க? அச்சு அடியில் பொட்டி பாம்பா கிடக்குதுங்க. 2 நாளைக்கு எந்திரிக்காதுங்க. இப்போ எங்கே இருக்கோம்? கிண்டி சார். கிண்டி ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுங்க. குவிக். கிண்டி ஸ்டேஷன். வருது. நெட்வொர்க்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஜிபி சிக்னல் மிஸ் ஆகும். ஓகே, ஸ்லோ 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 ஸ்லோ. சார் சிக்னல் டைரக்ஷன் மாறு சார். யூ டர்ன் எடுங்க. எல்லா வண்டியும் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்ன சிக்னல் ஸ்டக் ஆகி நிக்குது? எஸ் சார். ஓகே, அதுக்கு நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்போ? 200 மீட்டர் சார். வண்டியை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க.
நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இருங்க, கீப் வாட்சிங். அலர்ட்டாக இருக்கு. இங்கே தான் எங்கேயோ சிக்னல் காட்டுது. பரத் வாங்க அப்படி போய் பார்ப்போம். நம்ம டீமுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். 200 மீட்டர் சரௌண்டிங் தான் காமிக்குது. ஆனால் ஸ்கையில் எப்படி ஒரே இடத்துல சிக்னல் இருக்க முடியும்? இருந்த ஒரு குழுவும் போச்சே. சார் இனிமேல் எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம்? பரத், கிட்டத்தட்ட பசங்க இருக்கிற இடத்த நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். உடனே பசங்களை கண்டுபிடிச்சாகணும். என்ன விஸ்வா கால் பண்ணியிருந்திருக்கான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேறு அனுப்பியிருக்கான். விஸ்வாக்கு பசங்க இருக்கிற லொகேஷன் எப்படியே தெரிஞ்சிருக்கு. நம்ம உடனே அங்கே போகணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இங்க இருந்து சைலண்டா நம்ம தப்பிச்சு போகணும். ஓகேயா? வாங்க வாங்க வாங்க. நான் முருகனை சுந்தரத்தையும் கூட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க. ஓகேயா? போங்க போங்க போங்க. Come on, விஸ்வா. யாராவது? விஸ்வநாதன், விஸ்வா, ஏதோ கன்ஷாட் சத்தம் கேக்குது. கம் ஆன் கம் ஆன் குயிக். உங்களை எப்படியாவது காப்பாற்றி கூட்டு போறான்னு தான் வந்தேன். ஆனா இப்போ தப்பிக்க வழியே இல்லடா. ஒரே வழி இவனுங்களை அடிச்சு காலி பண்றதுதான்டா. இவங்க கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. ஆனா நீங்கெல்லாம் முறைப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டாங்கடா. தற்காப்பு கலைங்கிறது நம்மளை காப்பாத்திக்கிறது மட்டும் இல்ல, தேவைப்பட்டா திருப்பி அடிக்கிறதும் தான்டா. உங்களுக்கு டோர்னமெண்ட் திருப்பதியில் இல்லடா, இங்கதான். நீங்கெல்லாம் யாரு? 10 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து நின்னு போயிருந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் நடத்தின இனம்டா நீங்க. போங்கடா, போய் முட்டி தூக்குங்கடா இவங்களை. அண்ணா ஓடுங்க. தப்பிச்சிட போறாங்க, விடாதீங்க. உங்களை கூட முட்டை அடிக்கணும்டா. நம்மளே ஓட வரானுங்க. அஜய், இவங்களை தனித்தனியா ஓடி விட்டு அடிக்கணும்டா. அண்ணா எங்க ஓடுனா மெதுவா ஓடுங்க. டேய், பணத்தை இங்க வந்து கொடுக்க சொல்லி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எப்படிடா இங்க வந்த? எங்கடா பணம்? கார் டிக்கில இருக்கு. சரி, நீ வந்தது நல்லதா போச்சு. பசங்களுக்கு 5 கோடி, இப்போ உனக்கு 5 கோடி. போடுற பொண்டாடிக்கு போன.
நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கமாண்டோஸ், ஆம்புலன்ஸ், மற்ற டீம் எல்லாருமே அந்த ஸ்டீல் கோடவுனுக்கு வந்துட சொல்லுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் சீக்கிரம். வாடி வா, நான் உன பண்றேன் பாரு. இப்போ தொடுறா பாப்போம். ஐயோ, எங்க போறதுன்னு தெரியலையே. ஏய், ஏய், ஏய். யா. ஓடியா ஓடியா ஏய், விடுடா. ஏய், விடு. ஏய், விடுடா. ஏய், விடு. ஏய், இந்த அப்படி நான் போய் ஃபுட்பால் விளையாண்டு வந்துடுறேன். ஏய் குண்டு, என்னையா நண்டுண்ண வாங்கிக்க. இங்க வரா. போதும், மொத்தமும் போயிடுச்சு. ஏய், சின்ன பசங்களை வச்சு தண்ணி காட்டுறியா? இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா இது என் கோட்டடா. இது கோட்டை இல்லடா, உன் கோட்டை. என்ன இருக்கீங்கப்பா? அப்பா அப்பா
போடுறா. கவின் லாக் பண்றா அவனை. அட்ரா. இழுத்துட்டு போங்க அவனை. சீக்கிரம் வாங்க. ஏய் விஸ்வா, என்னாச்சு? ஏய், பாத்து பாத்து. போங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஏத்துங்க. அப்பா, போங்க. பசங்க கடத்தப்பட்ட நியூஸை நீங்கள் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? பசங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஆபரேஷன் சீக்கிரட்டாக பண்ணோம். இந்த பசங்க நேஷனல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாததுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்து இவங்கெல்லாம் சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்தாங்களே, இதுவே அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் தான். இந்த நேஷனல்ஸ் இல்லாட்டி என்ன, அடுத்த நேஷனல்ஸில் இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. சமீப காலமாக குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு பெண்மையோட உயர்வை சொல்லி வளங்க. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுங்க. விழுந்தால் விதை, எழுந்தால் மரம், எழு எழு எழு. துணிந்தால் செயல், சுழன்றால் புயல், எழு எழு எழு. புறப்படு, இதுதான் புலியின் நடை. புஜபலம் காட்டி தடைகள் உடை. கவலைகள் என்னும் கதையை அடை. கனவுகள் ஜெயித்திடும் புதிய படை. மாணவன் என்பவன் பூப்பந்தா, மற்றவர் உதைத்திடும் கால் பந்தா. சோதனை தாண்டி நீ வந்தா, சொர்க்கமே இருக்கு வா நண்பா. எழு 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 எழு. விழுந்தால் விதை, எழுந்தால் மரம், எழு எழு எழு. துணிந்தால் செயல், சுழன்றால் புயல், எழு எழு எழு. உறங்கிக் கிடந்தால் உயர்வு இல்லை. உழைப்பால் வென்றிடும் பொன் மெடலை. இருட்டிடும் வானம் நமக்கு இல்லை. இறங்கி அடித்தால் தோல்வி இல்லை. ஏனாய் நிற்கட்டும் வேர்வை துளி, நீராயிருக்கட்டும் உழைப்பின் வலி. தானாய் திறக்கும் வெற்றி வழி, நீதானே உன்னை செதுக்கும் மொழி. எழு 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 எழு. விழு
விழுந்தால் விதை எழுந்தால் மரம் எழு 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 துணிந்தால் செயல் சுழன்றால் புயல் எழு 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 எழுமின்